எந்த ஒரு கிராஃபிக்ஸும் இல்லாமல் உண்மையாக எடுக்கப்பட்ட மூவி சீன்ஸ். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் இந்த இட் மூவி பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டா அந்த படத்துக்கு ரசிகராகாமல் இருக்கவே முடியாது. அண்ட் இந்த படத்தில் காட்டப்படுற பென்னி வைஸ்ன்ற கேரக்டர் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பேய். அண்ட் அதோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சிஜிஐ கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. இது ஆக்டர் பில் அவரோட நேச்சுரலான டெக்னிக்கை பயன்படுத்தி ரியலாகவே பண்ணுற ஒரு ட்ரிக் தான் அது. எட்ஜ் ஆஃப் டுமாரோ படம் ஒரு ஃபியூச்சர் வார் பேஸ்டு மூவி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களாம் பெரிய பெரிய சூட்ஸ் போட்டுட்டு சண்டைக்கு போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஹீரோவான டாம் க்ரூஸ் ஒரு உண்மையான 85 kg எடையுள்ள ஒரு சூட்டை போட்டுட்டு தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. எந்த ஒரு சிஜியும் கிடையாது. ஜுராசிக் பார்க் படத்தில் காமிக்கப்படுற இந்த டீரெக்ஸ் டைனோசர்லாம் இப்போ பார்த்தா கூட ரியல் மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் அது எந்த ஒரு சிஜியும் இல்லைங்க. 7.5 டன்ல ஒரு அனிமேட்ரான் பொம்மைங்க அது. கொஞ்சம் கிராஃபிக்ஸு, கொஞ்சம் ரியல் ஹியூமன்ஸ் டைனோ சூட்லலாம் இருப்பாங்க. பெரிய டைனோசரை ரியலாகவே செட்டா போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்டா 2002ல ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் படத்துல நம்ம டோபி பிளேட்ல அப்படியே லபுக்குன்னு கேட்ச் பிடிச்சிருப்பாரு. இது ஏதோ ட்ரிக்கோ டெக்னிக்கோலாம் இல்லைங்க. 156 டேக்ஸ் 16 மணி நேரம் ட்ரை பண்ணி தான் இப்படி ஒரு சீனை ஸ்மூத்தா எடுத்திருக்காங்க. இதுல எது உங்களோட ஃபேவரட்டான சீன்னு கமெண்ட் பண்ணுங்க.